Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புவி கண்காணிப்பு, எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக EOS-9 செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ளது. இஸ்ரோ விஞ்ஞானி வெங்கட்ராமன் அளித்த பேட்டியை பார்க்கலாம். எர்த் ஆப்சர்வேஷன் சேட்டலைட், அதாவது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுமார் 530 கிலோமீட்டர் உயரத்துல பூமியை சுத்தும் போது அது நம்ம பொதுவா நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு தலைக்கு மேல அப்படி சுத்தாது. பூமியினுடைய வடதுருவம் தென்துருவம் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி தென்துருவத்திலிருந்து வடதுருவம் நோக்கி போய் வடதுருவத்திலிருந்து மறுபடி தென்துருவம் அந்த மாதிரி அந்த பாதையில சுத்தும். செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, எர்த் ஆப்சர்வேஷன் சேட்டலைட், இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இதனால எடுக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் புகைப்படங்கள், அதாவது மிக நுட்பமாக மிக கூர்த்திறனோட பூமியை புகைப்படம் எடுக்கும். நம்ம சாதாரணமா புகைப்படம் அப்படின்னு சொல்லும்போது காணொரு ஒளி, நம்ம கேமரால படம் எடுக்கிறோம் அல்லது நம்முடைய மொபைல் போன்ல படம் எடுக்கிறோம், ஒளியை பாய்ச்சி எடுக்கிறோம் இல்லையா? ஒளி ஒரு பொருள் மேல படுது, அது திரும்பி பிரதிபலிக்குது, அதை நம்ம கேமரா எடுத்துக்கிட்டு புகைப்படமா நமக்கு தருது இல்லையா? ஆனா இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இதுல நம்ம காணொரு ஒளி, நம்ம அதாவது நம்முடைய கண்களால காணக்கூடிய அந்த ஒளியை நம்ம பயன்படுத்தல. மின்காந்த அலைகள் பாடத்துல நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஒளி மாதிரியான இன்னொரு வகை அலைகள், அதை பயன்படுத்தி மைக்ரோவேவை பயன்படுத்தி செயற்கைக்கோள்ல இருந்து செயற்கையா நம்ம அலைகளை பூமி நோக்கி அலை, பூமியில பட்டு அந்த அலை பிரதிபலிக்கும் போது அதை செயற்கைக்கோள்ல இருக்கக்கூடிய கேமரா பதிவு செய்யும். இந்த செயற்கைக்கோளினுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, புவி கண்காணிப்பு. ஸோ அதனால புவி கண்காணிப்பு அப்படிங்கிறதுனால பல்வேறு விதமான இப்போ வானிலைக்கானது அல்லது எங்கேயாவது ஒரு பேரிடர் நடந்தா அங்க நடந்தக்கூடிய இடரை பற்றிய தகவல்கள், அதே மாதிரி எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை செய்ய முடியும். இதுல நம்ம ரெடாரை பயன்படுத்துறோம், மைக்ரோவேவ் பயன்படுத்துறோம். அதனால மேகமூட்டம் இருந்தாலும் இதால காண முடியும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கு. எப்போ வேணாலும் நீங்க மைக்ரோவேவ் அங்கேருந்து அனுப்ப முடியும், நுண்ணலைகள் அனுப்ப முடியும், அது பூமியிலேருந்து பட்டு பிரதிபலிக்கும் இல்லையா? அதனால இரவு நேரத்திலும் உங்களுக்கு மேகமூட்டம் இருக்கக்கூடிய நேரத்திலும் நம்மால இதால பார்க்க முடியும், தெளிவான படங்களே இருக்கும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.